வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகியம்பின் அருளாசியோடு ஐப்பசி மாதத்தில் மீன ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, அவ்வளவுதான் வாழ்க்கை, இனி நம்ம எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்புமுனையான மாதம் இந்த மாதம். அதில் தசாபுத்தி கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க அலக்களிப்பு என்று சொல்லக்கூடிய இதை செய்யலாமா அதை செய்யலாமா, எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தீரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அலைச்சலும் திருச்சலும் இருந்த மாதிரி இதுவரை இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதிசாரம் பெற்று உச்சம் பெறுகிறார். கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். பார்க்க போனால் இந்த 12 ராசிகள்லேயே இந்த மாதத்தில் மிகவும் குதூகலமான, அதே போல் உடல்நிலைகளில் ரொம்ப பலகீனப்பட்டு உடல்நிலை மனநிலை இவைகளில் ரொம்ப சிரமப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு திருப்பு முனை, ஒரு ரெமெடி கிடைக்கும். இதில் அதாவது மனதில் ஏற்பட்ட குழப்பங்களும் உடம்பில் ஏற்பட்ட வியாதிகளும் இதுகளுக்கெல்லாம் ஒரு ரெக்கவரி ஆகக்குண்டான மாதம் தான் இந்த ஐப்பசி மாதம். வியாபாரிகள் சிறப்பான வருமானத்தை பெறுவார்கள். தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும். ஏன்னா தொழில் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ஐப்பசி மாதத்தில் பெரிய அளவுக்கு தொழில் போகாது. உத்தியோகஸ்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா, உத்தியோகஸ்தர்களும் சரி தொழிலாளிகளும் சரி இந்த மாதத்தில் பெரிய கடுமையான உழைப்போ அல்லது உத்தியோகம் பெரிய நீடிப்போ அப்படிங்கிறது இல்லை. இதில் ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ப்ரமோட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அற்புதமாக வேலை செய்யும். இது வரைக்கும் ப்ரமோட் பண்ணல அப்படின்னா இந்த மாதத்தில் ப்ரமோட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கும். அதே போல் தாயாருக்கு ஏற்பட்ட இடர்கால கண்டங்கள், தாயாருக்கு உடலில் மனதில் ஏற்பட்ட பிணக்குகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் தீர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், அதாவது தாயார் ஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு தாயார், வீடு, வாகனம், வித்தை இவைகளெல்லாம் ஓரளவுக்கு நல்ல விதமாக, அதாவது சமநிலையாக, ரொம்ப மோசமெல்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. பிள்ளைகள் வகையில் மூத்த பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் மூத்த பிள்ளைகளில் கொஞ்சம் மனக்குழப்பம் பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இளைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இளைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாய்ப்பு, பெருமை, புகழ், வருமானம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மனைவி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலும் மனைவியும் ரொம்ப அனுகூலமாக, அன்பாக, அனுசரணையாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு மனைவி அல்லது கணவன் இவங்களுக்கு அதாவது 2 பேர்த்துக்கு அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. வேலையாட்கள் அதே போல் வேலை இவையெல்லாம் ஏன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்ரம் பெற்ற சனி உங்களுடைய ராசியிலே இருந்து குருவால் பார்க்கப்படும்போது வேலையாட்களும் அனுகூலமாக உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. தகப்பனார் அதே போல் குலதெய்வம், தெய்வம், இஷ்ட தெய்வம் இவங்கெல்லாம் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும். தகப்பனார் வகையில் வர்க்கத்தில், சகோதர வகையில் சகோதர சகோதரிகள் அனுகூலமாக பாசமாக பழையதை மறந்து புதிய நட்புடன் புதிய உறவுடன் பழகுவார்கள். இந்த மாதத்தில் 25ஆம் தேதி வரைக்குமே சிறப்பான பலன். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாழ்வில் ஒரு திருப்பு முனை. ஐப்பசி 25 இந்த வாழ்வில் ஒரு திருப்பு முனை. இந்த திருப்பு முனையாகப்பட்ட இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு தடவை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அற்புதமான வெற்றிகளை கொண்டு அவர் வெற்றி வேலாயுதன்
ஒரு ஜாதகம் ஒரு ராசி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ராசி பதிவு பண்ணும்போதே மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். அதுபோல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதன் பிறகு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த வழிபாட்டு இதுக்கெல்லாம் வந்து நீங்களே போய் செய்வீங்க. அதே போல் இந்த மாதம் முழுவதும் அதுக்கு அடுத்த மாதங்களும் அடுத்தடுத்த காலங்கள்லேயுமே லக்ஷ்மி நரசிம்மரை விட்டுறாதீங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வார ஒருக்காவது, அதாவது நீங்கள் பிறந்த கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ இந்த 3 கிழமைகளில் ஏதாவது ஒரு நாட்களை தேர்ந்தெடுத்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. காலபைரவரை சனிக்கிழமை போய் காலையில் சனிக்கிழமை வந்து காலபைரவரை வழிபாடு செய்யுங்க. சனி பகவானுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் பைரவர். பைரவருடைய அனுக்கிரகம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஜென்மத்தில், அதாவது ஜென்மராசியில் சனி பகவான் இருந்தால் கூட தொந்தரவுகள் பண்ண மாட்டார். உடல் ரீதியாக எந்த தொந்தரவுகளையும் பண்ண மாட்டார். மன ரீதியாகவும் எந்த தொந்தரவுகளையும் பண்ண மாட்டார். அதனால் இந்த தெய்வங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. அடுத்ததாக லக்ஷ்மி நரசிம்மரை காலை பிடிச்சிங்க விட்டுறாதீங்க. அடுத்த காலகட்டத்தில், அதாவது 25 தேதிக்கு மேலே, அதன் பிறகு காலபைரவர் வழிபாடு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்குமே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சனிக்கிழமை காலையில் போய் காலபைரவருக்கு அல்லது சாயங்காலம் போய் விளக்கேற்றிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் செய்யலாம், அல்லது உங்களுடைய தாயார் அல்லது உங்களுடைய துணைவியார் அல்லது உங்களுடைய கணவர், இப்படி குடும்பத்தில் யார் போய் செய்தோம்னாலும் செய்யலாம். இதை செய்துட்டு வாங்க. நல்ல விதமான பலன்கள் உங்களுக்கு வீடு தேடி வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.